ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம ஓப்பன் ஷாட்டில் எப்படி வந்து 4 வீடியோஸ் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ரெக்கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 வீடியோஸ் ஓகேங்களா. இந்த 4 வீடியோஸும் நான் வந்துட்டு ட்ராக்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. வேற ஒன்றும் பண்ணல. ஸோ 4 வீடியோஸ் வந்து ட்ராக்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்துட்டு 4 வீடியோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு தேவையான 4 வீடியோஸ் வந்து நான் ட்ராக்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. சைஸ் ஒரே மாதிரி நான் ட்ரிம் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை ரைட் கிளிக் கொடுங்க, ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா இந்த வீடியோடது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் எக்ஸ் ஸ்கேல் ஒய் இதோட வேல்யூ தான் நம்ம மெயினாக வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் பண்ண டபுள் கிளிக் கொடுத்துட்டு 0.50 கொடுங்க. ஸ்கேல் எக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்கேல் ஒய் 0.50 கொடுங்க ஓகேங்களா. ஸோ எப்பயுமே வந்துட்டு இந்த கசர் மூவ் பண்ணக்கூடாது, நான் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் தான் வச்சுருக்கேன் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேல் எக்ஸ் ஸ்கேல் ஒய் வேலையை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்கேல் எக்ஸ் ஸ்கேல் ஒய் வேலையை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. ஸோ இந்த வீடியோக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ வந்து இந்த கிராவிட்டி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். கிராவிட்டி வந்து சென்டரில் இருக்குது. நான் இங்கே வந்து டாப் லெஃப்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தாங்க, டாப் லெஃப்ட் ஓகேங்களா. இங்கே அதே மாதிரி நான் செகண்ட் வீடியோ வந்துட்டு ஸ்கேல் எக்ஸ் ஸ்கேல் ஒய் சேஞ்ச் பண்ணி இங்கே கொடுக்க போகிறேன். ஸோ செகண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட ப்ராப்பர்ட்டிஸில் 0.50 ஸ்கேல் எக்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்கேல் ஒய் 0.50 கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ வந்துட்டு கிராவிட்டி பாருங்க. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா. இது வந்து செகண்ட் வீடியோ. இங்கே கிராவிட்டி நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதுவும் சென்டரில் இருக்குது. நான் வந்துட்டு டாப் ரைட் கொடுக்குறேன். புரியுதுங்களா. ஸோ இப்போ நம்ம 2 வீடியோ கொடுத்துருக்கோம். அதே மாதிரியே வந்துட்டு ரிமைனிங் 2 வீடியோஸும் நம்ம இங்கே பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணால் வந்துட்டு 4 வீடியோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ ஓப்பன் ஷாட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃப்ரீ தான். இது நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். கூகுளில் போய்ட்டு ஓப்பன் ஷாட் கொடுத்தீங்கன்னாவே வந்துட்டு நம்ம வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஷாட்டில் வந்து நம்ம டுட்டோரியல்ஸ் நிறையா போட்டிருக்கோம். அந்த டுட்டோரியல்ஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டுட்டோரியல்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் தேர்ட் கிளிப் செலக்ட் பண்ணுறேன் ஓகேங்களா. அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இது. ஸோ இதில் வந்துட்டு 0.50 ஓகேங்களா. தேர்ட் கிளிப் போனது இதுவும் சென்டரில் இருக்குது. நான் வந்துட்டு கிராவிட்டி வந்து சேஞ்ச் பண்ணுறேன். பாட்டம் லெஃப்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா, இந்த சைடு. புரியுதுங்களா. ஸோ இதோடதும் நான் அதே மாதிரி பண்ண போகிறேன், லாஸ்டோடதும் ஓகேங்களா. இதோட ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணோம். சேம் ஸ்கேல் எக்ஸ் ஸ்கேல் ஒய், நெக்ஸ்ட் கிராவிட்டி, பாட்டம் ரைட் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கசர் வந்து நான் மூவ் பண்ணவே இல்லை ஓகேங்களா. ஈஸியாக வந்துட்டு ஓப்பன் ஷாட்டில் வந்துட்டு நம்ம 4 வீடியோ ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் எஃபெக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிடலாம் ஓகேங்களா. இந்த வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் அவுட்புட் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.